இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனத்தோட நம்பரை வச்சு அந்த வாகனத்தோட ஃபுல் டீட்டெயிலுமே எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பழைய வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்களே வந்து இந்த ஆப்பில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டீட்டெயிலில் வந்து சிம்பிளாக நான் ஒரு மொபைல் ஆப்லேயே தான் செக் பண்ண முடியும். அது என்ன ஆப்பு, அதில் எப்படி பார்க்குறதுங்கிறது நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட ஓனர் நேமு, அந்த வண்டியோட மாடலு, அதோட ஃபியூல் டைப்பு, அது பெட்ரோலா டீசலான்னு இருக்கும். அதோட இன்சூரன்ஸ் டேட்டு, எப்போ இன்சூரன்ஸ் முடியுது, எப்போ வண்டி ரெஜிஸ்டர் பண்ணாங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி, அதில் எந்த ஃபைனான்ஸில் அந்த வண்டி வாங்கியிருந்தாங்க, கரண்ட்டாக என்ன இன்சூரன்ஸ் வந்து அந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து எந்த வாகனத்துக்குனாலும் பார்க்கலாம். உங்களோட வாகனம் மட்டும் இல்லை, யாரோட வாகனத்துக்கும் நீங்கள் இதை வந்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ரீ தான் இது. ஸோ நீங்கள் பழைய வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டர். அது போக அந்த வண்டியில் ஏதாச்சும் பிளாக் லிஸ்ட் இருக்கா, இல்லை சலான்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களா, ஃபைன் எதுவும் போட்டிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் கட்டாமல் இருக்காங்களாங்கிறத இன்ஃபர்மேஷனையும் இதில் பார்க்க முடியும். இப்போ வண்டியோட டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகுது, ரோட் டேக்ஸு பெர்மிட்லாம் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அதையுமே வந்து அதில் காமிச்சு கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ஒரு வண்டியை பற்றி பார்க்கலாம். ஒரு வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும், இது அத்தனை எடுத்து பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் சர்ச்சில் போயிட்டு LOCONAV, அதாவது லோகோ நேவ் அப்படின்னு சொல்லி ஆப் நேமு. ஸோ அப்படி சர்ச் பண்ணி டைப் பண்ணி தேடுங்க. அதில் இந்த லோகோ நேவ் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளே நான் லாகின் ஆகிரும். ஸோ இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். உள்ளே போனோன்னே வெஹிக்கிள் செலெக்ஷன் சொல்லி ஒன்று வரும். ஸோ இது வந்து சிம்பிளாக ஏதாச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா பைக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது சும்மா ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேலே டேபில் இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்டு, ஃபாஸ்டேக், இப்படி வரிசை டேப் இருக்குல்ல. ஸோ அதில் 4வது டேப்பு வாகன் இன்ஃபோன்னு இருப்பாருங்க. ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வெஹிக்கிளோட இன்ஃபோ பார்க்குறதுக்கு இந்த டேப் யூஸ் ஆகும். இதில் போனீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட நம்பர் வந்து அங்கே டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த வெஹிக்கிளுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த வெஹிக்கிளோட நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நான் என்னோடய வெஹிக்கிள் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் அந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த டேட்டா வந்து ஃபெச் பண்ணுது, எடுத்து வந்துடுச்சு. ஸோ வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் கீழே பாருங்கள் ஓனர் நேமு, ஓனரோட சீரியல் நம்பர்னால் எத்தனாவது ஓனருங்கிற மாதிரி, ஃபஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனரான்னு இருக்கும். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அந்த வண்டியோட நம்பரு, அப்புறம் மேக்கர் அண்ட் மாடல். இந்த இப்போ நான் என்னோடது ஹோண்டா ஹார்னெட்டு. ஸோ ஹோண்டா ஹார்னெட்னு சொல்லி வந்துடுச்சு. ஃபியூல் டைப்பு பெட்ரோலு. ஸோ இந்த மாதிரி வண்டியோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, என்னைக்கு வண்டி ரிஜிஸ்டர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற 2 டேட் இருக்கும். அதுக்கு கீழே வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன், அது இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு, வெஹிக்கிள் கிளாஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட் 5 டிஜிட் வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில். ஸோ அதுக்கு போக அதர் இன்ஃபர்மேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, அதாவது எங்கே வண்டி ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அது போக ஃபைனான்சியர் நேமு, கரண்ட்டாக போட்டிருக்க இன்சூரன்ஸ் கம்பெனி நேமு, அது இன்சூரன்ஸ் பாலிசி நம்பர். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு அதை எடுத்து வந்துடுச்சு.
ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வண்டி ஏதாவது பழைய வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இ சலான்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, இ சலான்ஸு பிளாக் லிஸ்ட்டுன்னு சொல்லி அது 200 இருக்குது. ஸோ இப்போ என் வண்டிக்கு எதுவுமே இ சலான் இல்லை, அதாவது ஃபைன், அதாவது போலீஸ் ஃபைன் வந்து எதுவுமே இல்லை, அதனால் 0 இருக்குது. அதே மாதிரி பிளாக் லிஸ்ட்டுங்கிறதுமே எதுவுமே இல்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த வண்டி மேலே எதுவும் சலான் இருக்கா, பிளாக் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.